Hello students, welcome to my channel. Tension and Max, Chapter 2, Numbers and Sequence. Example 2.6 solve பண்ணலாம். Find the HCF of 396, 504, 636. So questionல 3 நம்பர் கொடுத்துட்டு இதோட HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? So HCF அப்படின்னா highest common factor. அதாவது இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணக்கூடிய greatest common factor என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா 396க்கும் 504 இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு டிவைசர் கிடைக்குமா? ஸோ அந்த டிவைசரையும் நெக்ஸ்ட் 636 இருக்கு இல்லையா, 636ன்றது டிவைடண்டா இருக்கும். ஸோ அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய டிவைசரையும் 636 அப்படின்ற டிவைடண்டையும் வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மறுபடியும் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணி கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 396 504 இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணுமா. HCF ஆஃப் 396 and 504. ஸோ என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம், பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அந்த ஷார்ட் ஃபார்மா ADAன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னா என்ன ஃபார்முலா, A = BQ + R இல்லையா. இதுல எது பெரிய நம்பர் 504. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் 504 தான் டிவைடண்டா எடுக்கணும், ஈக்குவல் டு B அப்படிங்கிறது டிவைசரா. ஸோ சின்ன நம்பர் இது 396 இல்லையா. எப்பவுமே சின்ன நம்பரால தான் என்ன பண்ண முடியும், பெரிய நம்பரை டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? இன்டூ Q என்னன்னு தெரியாது, பிளஸ் ஆரும் என்னன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ டிவைட் பண்ணலாமா. 504 396. ஸோ 396 504 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 டைம் தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா 396 × 2 அப்படின்னு போட்டா 504 விட அதிகமா போயிடும். ஸோ 1 டைம் போட்டுக்கலாமா. 396. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க பலம் வாங்குவோமா, இது 4 மாறும், இது 10 வந்து 9 மாறும், இங்க 14. ஸோ 14 - 6 8, 9 - 9 0, 4 - 3 1. ஸோ இப்போ இது 504 = 396 இன்டூ கோஷியன்ட்ன்றது நமக்கு 1 இல்லையா, பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 108. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா. ஸோ ரிமைண்டர் எப்படி இருக்கு, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ மறுபடியும் என்ன செய்யணும், டிவிஷனை கண்டினியூ பண்ணணும். இப்போ என்ன செய்யணும் 396 இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும் டிவைடண்டா எடுத்துக்கணும். ஈக்குவல் டு கிடைச்ச ரிமைண்டர் டிவைசரா போடணும் 108 பிளஸ் இன்டூ Q பிளஸ் R. மறுபடியும் என்ன பண்ணணும் 108ஆல 396 டிவைட் பண்ண போறோம். 108ஆல 396 டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ 108 இன்டூ 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு 324 கிடைக்கும். சரிங்களா? ஸோ 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இதை விட அதிகமாயிடும். அதனால 2 டைம் போட்டு கரெக்டா இருக்கும். ஸோ மைனஸ் பண்ண நமக்கு 72வா. ஸோ 108 இன்டூ கோஷியன்ட் வந்து 2 பிளஸ் ரிமைண்டர்ன்றது 72. ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்லயும் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் என்ன செய்யணும், டிவிஷனை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இதுதான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ரிமைண்டர் வந்து 0ன்னு வர வரைக்கும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? ஸோ ஒரு ஸ்டெப்லயும் என்ன ஆகும், இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டிவைசர் என்ன ஆயிடும், இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டிவைட் பண்ணும் போது இங்க இருக்கிற டிவைசர் அப்படியே டிவைடண்டா மாறிடும். ரிமைண்டர் என்னவா மாறிடும், அப்படியே டிவைசரா மாறிடும். ஓகேவா? இன்டூ Q பிளஸ் R. இப்ப என்ன செய்யணும் 72 108 இல்லையா. ஸோ 72 × 2 போட்டோம்னா 108 விட அதிகமாயிடும். அதனால 72 × 1 டைம் போட்டுக்கலாம் 72. ஓகேங்களா? ஸோ 8ல 2 போயிடுச்சுன்னா 6, 10ல 7 போயிடுச்சுன்னா 3, 36 இல்லையா. Therefore
72 into quotient வந்து 1 plus remainder 36. இப்போ next ரிமைண்டர் எப்படி இல்ல ஜீரோக்கு ஈக்குவலா இல்ல, ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப திரும்ப என்ன செய்யணும், டிவைட் பண்ணணுமா. இப்ப என்ன பண்ணணும், இந்த 72ன்றது இந்த ஸ்டெப்ல டிவைஸரா இருக்கா, மறுபடியும் டிவைட் பண்ணும்போது இதை டிவைடண்டா கொண்டு வரணும். ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் என்ன ஆயிடும், டிவைஸரா மாறிடும். சரியா. now 36 இப்ப என்ன பண்ணணும், 72 36 ஆல டிவைட் பண்ண போறோம். சரிங்களா. சோ 36 into 2 வந்து 72 மைனஸ் பண்ணா 0. இப்ப ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு, கோஷியன்ட் வந்து 2 பிளஸ் ரிமைண்டர் 0 இல்லையா. ரிமைண்டர் என்னது 0. சோ எப்போ இந்த டிவிஷன் நமக்கு ஸ்டாப் ஆகும், ரிமைண்டர் வந்து 0ன்னும் போது. ஓகேவா. சோ ரிமைண்டர் 0ன்னும் போது நம்ம அந்த இடத்துல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா எதை எடுக்கணும், 36ன்றதை எடுத்துக்கணும். சரிங்களா. இப்ப இந்த ஸ்டெப்ல ரிமைண்டர் 0ன்னு வந்துடுச்சா, சோ டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டெப்ல டிவைசர் என்ன இருக்கோ அதுதான் என்னது, HCF. ஓகேவா. சோ ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு 0. சோ எப்படி எழுதலாம் இத, therefore HCF of எதுக்கு HCF கண்டுபிடிச்சோம், 396 504. அதுக்கு நமக்கு வந்த HCFன்றது 36 இல்லையா. இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யணும், கொஸ்டின்ல இன்னொரு நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா 3 நம்பருக்கு கொடுத்திருந்தாங்க. நம்ம 396 504க்கு HCF கண்டுபிடிக்குமா, நமக்கு இப்ப 36ன்னு கிடைச்சிருக்கா. இப்ப 36யும் 636 இருக்கா. சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன செய்யணும், மறுபடியும் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான், ஃபர்ஸ்ட் 2 நம்பரை டிவைட் பண்ணி HCF கண்டுபிடிச்சிட்டு வந்த ஆன்சரோட மூணாவதா இருக்கு இல்லையா ஒரு நம்பரு, சோ அது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும். சரிங்களா. சோ 636 and 36 இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணும், HCF கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ பை EDA யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் A equal to BQ plus R. இதுல ஏன்றது டிவைடண்டா, சோ பெரிய நம்பர் தான் என்ன எடுக்கணும், டிவைடண்டா எடுக்கணும். ஓகேவா. அடுத்தது சின்ன நம்பரை டிவைசரா எடுத்துக்கணும், அதாவது B எடுக்கணும். Q தெரியாது, R தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா. ஏன் வந்து டிவைடண்ட் பெரிய நம்பராகவும் டிவைசர் சின்ன நம்பராகவும் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆரோட ஆட் பண்ணும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பெரிய நம்பர் கிடைக்கும். சரிங்களா. சோ இப்போ 636 36ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா. சோ 36 into 17 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 612 வரும். ஓகேவா. சோ மைனஸ் பண்ணும்போது 24. therefore 36 into quotient 17 plus remainder 24. ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணுமா. இப்போ இந்த 36ன்ற டிவைஸ் இங்க என்ன ஆயிடும், டிவைடண்டா மாறிடும். ஓகேவா. இந்த ரிமைண்டர் என்னவா மாறும், டிவைசரா மாறும். 24 into Q plus R. இப்போ என்ன செய்யணும், 24ஆல 36 டிவைட் பண்ணணும். ஸோ 1 டைம் போடலாமா, 2 டைம்ஸ் போட்டோம்னா 48 தான் ஆயிடும். ஓகேவா. ஸோ 36 விட அதிகமாயிடுமா. அப்ப என்ன பண்ணலாம், 1 டைம் போடலாமா. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 12 தான். ஸோ 24 into quotient வந்து 1 பிளஸ் ரிமைண்டர் 12. இங்க ரிமைண்டர் 12 இருக்கா. ஸோ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. மறுபடியும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணுமா. இப்போ இந்த 24 டிவைடண்டா மாறும். ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் என்னவா மாறும், டிவைசரா மாறும். into Q plus R. ஸோ இப்போ 12ஆல 24 டிவைட் பண்ண போறோம். 12 டேபிள்ல 24 2 டைம் வருமா. 12 2s 24. 12 into quotient வந்து 2 plus ரிமைண்டர் என்னது 0. ஓகேவா. ஸோ ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப என்ன செய்யணும், இதோட டிவிஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சிருக்கா. இந்த ஸ்டெப்ல டிவைசர் என்னது 12. சோ அப்ப அதுதான் என்னது, 636க்கும் 36க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சோ சொல்யூஷன் எப்படி எழுதலாம், therefore
HCF of 636 and 36 is 12.